ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலாவுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை பற்றின டீட்டெயிலை இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். அப்படின்றத ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அந்த ஒரு பேஜ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மென்ஷன் பண்ண மாதிரியே இன்றைக்கி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. ப்ரோ அப்படின்ற ஒரு வேர்டிங்கை ஹைலைட் பண்ணி ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர்ல இருந்து நமக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மோட்டோரோலா கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா H20 Pro தான். ஆல்ரெடி குளோபல் வேரியண்ட்ல மோட்டோ H சீரிஸ்ல மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் கொண்டு வரப்ப வெறும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ H20 அண்ட் H20 Fusion அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மோட்டோரோலா H20 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னைக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்ற அந்த லான்ச் டேட்டை இந்த போஸ்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணல. பட் ஆனாலும் ஃபிளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அந்த பேஜ்ல கடைசியா அக்டோபர் 1ஆம் தேதி மோட்டோரோலாவுடைய ஒரு பிக் லான்ச்சஸ் இருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அக்டோபர் 1ஆம் தேதி இந்த மோட்டோரோலா H20 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் மோட்டோரோலா நாங்க இந்த மோட்டோ H20 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத வாய் திறந்து சொல்லல, அவ்வளவுதான். மற்றபடி அக்டோபர் 1ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான எல்லா விஷயங்களையும் எல்லா எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்கையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க மோட்டோரோலா H20 Proல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மோட்டோரோலா H20 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே லான்ச் ஆன அதே ஸ்பெக்கோட ஆல்மோஸ்ட் அதே ஸ்பெக்கோட தான் இந்தியாவிலையும் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆன மோட்டோ H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு அப்கிரேடட் வேரியண்ட்டாக இதோடைய ஒரு ப்ரோ வேரியண்ட்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக இருக்க போகுது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் எப்படி இருக்க போகுது, மோட்டோ H20 மாதிரி இருக்குமா இல்லை H20 Fusion மாதிரி இருக்குமா இல்லை இது வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு போஸ்டர்ல அந்த கேமரா மாடல் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா மொத்தம் 3 கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த பிரைமரி கேமராவை இங்கே நமக்கு ஸ்கொயர் ஷேப்லையும் மீதி இருக்கக்கூடிய 2 கேமராவையும் சர்க்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டிசைன் தான் ஆல்ரெடி குளோபல்ல லான்ச் ஆன மோட்டோ H20 Fusion அந்த ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு இருந்துச்சு. அதனால டிசைனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குளோபல்ல இவங்க லான்ச் பண்ண அதே டிசைனோட தான் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது குளோபல்ல மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இண்டிகோ வேகான் லெதர் அண்ட் மிட் நைட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன்ல அங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே 2 கலர் ஆப்ஷன் இந்தியாவிலும் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் மோஸ்ட்லி அதே கலர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் எவ்வளவா இருக்க போகுது, ஏன்னா மோட்டோ H20 நமக்கு ரொம்பவே வெயிட் கம்மியா ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 6.99 mm கான திக்னஸ் தான் அந்த மோட்டோ H20 ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனும் நமக்கு ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் வரப்போகுது. குளோபல் வேரியண்ட்ல 8 mm கான திக்னஸோட 185 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே வெயிட் அண்ட் திக்னஸோட தான் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி பேக் சைடு இங்கே நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுக்க போறாங்க. பின்பக்கம் டிசைனை பற்றி நிறையவே பேசிட்டோம். அடுத்து அப்படியே முன்பக்கம் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுக்க போகிறாங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் மோட்டோ H20லே நமக்கு 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது அதனுடைய ப்ரோ வேரியண்ட் அதை விட கம்மியாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் இதுலேயும் நமக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. அதோட இதில் HDR10+க்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் ஃப்ரண்ட் சைட் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் சைட் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேலாம் கண்டிப்பா ஒரு ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பேட்டரி கெபாசிட்டிக்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல 4500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ்க்கான டர்போ பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்க நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மோட்டோ H20 Fusion அந்த 2 ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்திருந்தாங்க. அதனுடைய ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இங்க கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். ஒரு 60 வாட்ஸ் இல்லைனா 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இங்கே நமக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜரோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. ஏன்னா குளோபல் வேரியன்ட்லயும் 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ ஆஃப்கோர்ஸ் அவங்க 65 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்பவுமே 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ H20 Pro அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மோட்டோ H20 விட ஒரு ப்ரோவான ஸ்பெக் ஏதாவது ஒன்று இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே ஆகணும்ல. அப்படி ஒரு ப்ரோவான ஸ்பெக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் தான் இருக்க போகுது. இதில் நமக்கு ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் லெவலான ஒரு ப்ராசஸர் தான். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 870 சிப்ஸோட வரப்போகுது அப்படின்ற இந்த ஒரு அப்டேட்டை கேட்டதும்
எனக்கு ஒன் பிளஸ் தான் உடனே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ரியல்மி ஜிடி ஸ்னாப்டிராகன் 888 அண்டர் 40K லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுனால தான் நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் 9RT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 870 35K பட்ஜெட்டுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க. அந்த அப்டேட்டை கேட்டதும் ரியல்மி நாங்களும் ஸ்னாப்டிராகன் 870 நெக்ஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறோம். ரியல்மி ஜிடி நியோ 2 அப்படின்ற ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 870 அண்டர் 35K பட்ஜெட்டுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ரியல்மிக்கும் முன்னாடியே மோட்டோரோலா நாங்க ஒரு ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 870 மோட்டோரோலா H20 Pro அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறாங்க அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் கேட்டதும் ஒன் பிளஸ் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்னாப்டிராகன் 870 IQ கிட்ட இருந்து IQ7 இருக்கு, MI கிட்ட இருந்து MI 11X இருக்கு. ரியல்மி நெக்ஸ்ட் ரியல்மி ஜிடி நியோ 2 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. இப்போ மோட்டோ இந்த மோட்டோ H20 Pro லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும்போது ஒன் பிளஸ் 9RTக்கு இந்த ஸ்மார்ட் போன்லாம் எந்த அளவுக்கு காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன் பிளஸ் 9RT இப்போ இந்த ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்ஸோட லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி ஒன் பிளஸ் பத்தி எல்லாம் அப்புறம் இன்னொரு வீடியோல பேசலாம். இப்போ மோட்டோரோலா பத்தி அகைன் கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போது மோட்டோ H20லேருந்து இங்கே எந்த ஒரு அப்கிரேடேஷனும் பண்ண போகிறதில்ல. மோட்டோ H20ல என்ன கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்களோ அதே கேமரா செட்டப் தான் இந்த மோட்டோ H20 ப்ரோலையும் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட் சைட் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அதே மாதிரி பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு போஸ்டரில் இந்த ஒரு கேமரா மாடலுடைய டிசைனில் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் பிரைமரி கேமரா மோட்டோ H20ல கொடுத்த மாதிரியே 108 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருக்க போகுது. அண்ட் அது கூடவே 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் 50x சூப்பர் ஜூமோட இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைமரி சென்சார் 108 மெகாபிக்சல் சென்சார் அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த ரெண்டுத்துலயுமே OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் மோட்டோ H20ல கொடுத்த மாதிரியே தான் இங்கேயும் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ரோ வேரியண்ட்லேயாவது நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கலாம். ஸோ ப்ரோ வேரியண்ட் ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்ஸோட வரும்போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாருமே அஃப்கோர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். மற்றபடி Android 11க்கான ஸ்டாக் OS அண்ட் NFC சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது பேஸ் 8GB RAM வேரியன்ட் இல்லாம 12GB RAM வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. சோ பட் 12GB RAM வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்டா இருக்க போகுதா இல்ல 8GB RAM வேரியன்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை 12GB பேஸ் வேரியன்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சு அப்படின்னா பிரைஸ் செக்மெண்ட் 40K பிரைஸ் செக்மெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 8GB RAM வேரியன்ட் இருந்துச்சு அப்படின்னா 35 to 40K இந்த இன் பிட்வீன் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா இந்த ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்ஸோட 35K அபவ் போனாங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைசிங் தான். பட் மோட்டோரோலா அப்படினாலே கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க. ரீசெண்டா மோட்டோ H20 கூட நம்ம பார்த்தோம் ஸ்னாப்டிராகன் 778G கான சிப்ஸோட 30K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்செட் இருக்கு அண்ட் மோட்டோரோலா அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ எல்லாம் செட் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி 35K அபவ் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மோட்டோரோலா H20 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம் பார்த்த இந்த ஸ்பெக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். மோட்டோரோலா H20 Pro பற்றி கிளியராக எல்லா டீட்டெயிலையும் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.